வணக்கம். இன்னைக்கு பதிவுல 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா ஆற்றிய உரையினுடைய சுருக்கத்த பார்க்கலாம். இந்த பதிவுல பேரறிஞர் அண்ணாவின் குறிப்புகள், 2ஆம் உலகத் தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? அதனுடைய நோக்கம் என்ன? அதில் பேரறிஞர் அண்ணா ஆற்றிய உரையினுடைய சுருக்கம். இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யுஎன் அஃபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. பேரறிஞர் அண்ணா பற்றிய குறிப்புகள். அண்ணாதுரை என்ற இயற்பெயர் கொண்ட இவர் காஞ்சிபுரத்தில் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் நடராசன், பங்காரு அம்மாள். 1909 பிறந்த இவர் தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பினை பச்சையப்பன் கல்லூரி நிறுவனங்களில் பயின்றார். ஆசிரியராக பணியாற்றி பல இலக்கிய படைப்புகளை படைத்த இவர் பத்திரிகை துறையிலும் அரசியலிலும் ஈடுபட்டார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொற்பொழிவாற்றவும் எழுதவும் வல்லவர் இவர். பெரியாருடைய கொள்கையால ஈர்க்கப்பட்டு நீதி கட்சியில் சேர்ந்தார். பின்னர் பெரியாருடைய திராவிட கழகத்தில் இணைந்து மூட நம்பிக்கைகளையும் அதற்கு எதிரான பகுத்தறிவு சிந்தனைகளையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பரப்புவதில் ஈடுபட்டார். அண்ணா அவர்கள் தன்னுடைய முக்கிய கொள்கைகளாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மூன்றையும் முன்மொழிந்தார். மதராசு மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை 1969 தமிழ்நாடு என்ற பெயரினை மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. இதனால மதராஸ் மாநிலத்துடைய கடைசி முதல்வர் அப்படின்னும் தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் அப்படின்னும் அழைக்கப்படுறார். 2ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். அறிஞர் அண்ணா 1968 ஆட்சியில் இருந்தபோது ஜனவரி 3 முதல் 10ஆம் தேதி வரை சென்னை பூம்புகார் தீவுத்திடலில் 2ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்றது. உலகத் தமிழ் மாநாட்டின் நோக்கம்: உலகெங்கிலும் உள்ள தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டோரை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழ் தொடர்பான ஆராய்ச்சிகள் இவற்றை பாதுகாப்பதும் அவற்றை மேம்படுத்துவதுமே இம்மாநாட்டின் நோக்கமாக உள்ளது. 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா ஆற்றிய உரையின் சுருக்கத்தை பார்க்கலாம். இம்மாநாட்டின் துவக்க உரையையும் நிறை உரையையும் அண்ணாவே ஆற்றினார். தமிழ், தமிழர், தமிழர் பண்பாடு இவற்றின் பெருமைகளையும் அதை குறித்து தமிழர் பெருமிதம் கொள்ள வேண்டும் எனவும் பேசினார். அது மட்டும் இல்லாம தமிழர்கள் செய்ய வேண்டிய செயல்கள் குறித்து பேசியுள்ளார். இம்மாநாட்டின் முதல் நாளில் 9 தமிழ் அறிஞர்களின் சிலைகள் சென்னை கடற்கரையில் நிறுவ பெற்றன. திருவள்ளுவர், ஔவையார், கம்பர், ஜி.யு.போ, கால்டுவெல், பாரதியார், பாரதிதாசன், வ.உ.சி, வீரமாமுனிவர் இவர்கள் சிலையோடு சிலப்பதிகாரத்தின் முக்கிய கதாபாத்திரமாக விளங்கக்கூடிய கண்ணகியின் சிலையும் நிறுவப்பட்டது. இம்மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் அறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் அரசியல்வாதிகளும் வெளிநாட்டவர், பெண்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் என பலரும் கலந்து கொண்டதாக அண்ணா தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழியானது தொன்மை மிக்கது, மென்மை மிக்கது, வளம் பெற்றது, வலிமை பெற்றது. தானும் வாழ்ந்து பிற மொழிகளையும் வாழ வைத்தது தமிழ் மொழி. இத்தகைய தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியங்களையும் பேணி காப்பது தமது கடமையாகும் என கூறினார். சிறப்புமிக்க தமிழை பிற நாட்டவர் வியந்து போற்றுவதோடு தமிழ் பண்பாட்டையும் வரலாற்றையும் அறிந்து ஆற்றலுடனும் அறிவுடனும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என ஆர்வம் கொண்டனர். இத்தோடு வெளிநாட்டவர் தங்கள் நாடுகளுக்கு சென்று தமிழின் புகழையும் தமிழ் நாட்டினர் புகழினையும் எடுத்துரைப்பர் என கூறினார் அண்ணா. உலகில் மொழி அறிவு தோன்றிராத காலத்திலேயே தமிழ் மொழியானது இலக்கியமும் இலக்கணமும் பெற்று திகழ்ந்தது என தமிழின் பெருமை பேசினார். தமிழ் மொழி குறித்து நடக்கும் ஆராய்ச்சிகளையும் முடிவுகளையும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கே பயன்படுத்த வேண்டும் என்றார். தமிழ் பண்பாடானது உலகின் எல்லா மனிதர்களையும் சகோதரர்களாகவும் தோழர்களாகவும் ஏற்றுக்கொள்ளச் செய்யும். தன்னிடம் வருபவர்களை வாழ்த்தி வரவேற்கக்கூடியது தமிழ் பண்பாடு. எந்த மொழியையும் உரிய முறையில் பதிக்கக்கூடிய தமிழ் மொழியானது அறிவு செல்வம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி சென்று சேமித்து வைக்கக்கூடிய பெருமை மிக்கது என்றார். தமிழர்கள் தமக்கென்று உள்ளதை ஒரு நாளும் இழக்க மாட்டார்கள் எனவும் தனக்கான தனி மரியாதை கிடைக்கப் பெறாத போது அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் எடுத்துரைத்தார். தமிழனின் பண்பானது யாருக்கும் தாழ்ந்தவனாக இருப்பதும் அல்ல, யாரையும் தாழ்த்துவதும் அல்ல. தமிழகம் உலகத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் யாருடைய வேட்டை காடாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. முன்பிருந்த தமிழ் மன்னர்கள் நாவாய்களில் ஏறிக்கொண்டு கடலை தாண்டி பல தீவுகளுக்கு சென்று தமிழர்களின் மனம் பரப்பினர் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்று தனது இயல்பான மாண்புகளை மறந்து துயில் கொள்கின்றனர் என கூறமாட்டேன், மயங்கி கிடக்கின்றனர் எனவும் கூறமாட்டேன், ஆனால் தயக்கம் இருக்கிறது என கூறுவேன் என்றார். காரணம், நம்மால் முடியுமா என்ற தயக்கம் மக்களுக்குள் இருக்கிறது.
சேரன் வடநாட்டின் மீது படையெடுத்து சென்றபோது நம்மால் முடியுமா என்று அவன் தயங்கவில்லை. சோழனோ நாவாய்களை செலுத்தி அலை கடலுக்கு அப்பால் உள்ள நாடுகளை வென்றபோது நம்மால் முடியுமோ என்று அவன் தயங்கவில்லை. காட்டுப்புறத்தில் திணை காக்க சென்ற பெண்ணொருத்தி மீது புலி பாய்ந்தது. நம்மால் முடியுமா என்று அவள் நினைக்கவில்லை. கையில் கிடைத்த முறத்தால் அடித்து புலியை விரட்டினாள். இப்படி தமிழ் மக்களுடைய மரபினை மாநாட்டில் கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துரைத்து தன்னம்பிக்கையை ஊட்டினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பறவை இனமும் தமிழ் இனமும் ஒன்று அப்படின்னு சொன்னாரு. காரணம் என்ன அப்படின்னா, பறவைகள் வானத்துல உயர்ந்து பறந்துட்டு இருக்கும்போது தமிழர்களுடைய பாட்டை கேட்டுட்டு அவங்களுடைய நாவாய் இருக்கக்கூடிய திசைக்கு வந்து அதன் மேல சுற்றி திரியுமா. அப்போ தமிழர்கள் அந்த பறவைகள் பாடக்கூடிய இசையும் கேட்டு தானும் அதற்கு ஏத்த மாதிரி இசை போட்டு பாடுறதுண்டாம். பறவைகளுடைய மனம் எப்படி தூய்மையா இருக்கோ அதே மாதிரி தமிழர்களுடைய எண்ணமும் தூய்மையானது. பறவைகள் எப்படி உயர உயர பறந்து செல்லுதோ அதே மாதிரி தமிழர்களும் தங்களுடைய கருத்துக்களால உயர உயர பறந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரையாற்றினார். பத்தினி தெய்வமான கண்ணகி பத்தி பேசுறாரு அண்ணா அவர்கள். தன்னுடைய கணவன் இறந்ததுக்காக அழுது புலம்பாம இன்னும் சிறிது காலம் வாழலாம் அப்படின்னு மறுவாழ்வும் தேடிக்கொள்ளல கண்ணகி. தன்னுடைய கணவன் இறந்தாலும் அவனுடைய பெயருக்கு எந்த மாசும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக போராடி நீதியையும் நிலைநாட்டினாள் கண்ணகி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதாவது கண்ணகியுடைய கதையை சொல்லி தமிழ் இலக்கியத்தின் பெருமையை எடுத்துரைக்கிற மாதிரி பேசினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியத்தை காலம், இடம், வகை இதோட அதனுடைய பொருளையும் அறிந்துகிட்டு அதன் வழியில நடந்து தமிழ் மொழியை ஒரு அரியாசனத்தில் அமர்த்தணும். அப்படி ஒரு நாளை உருவாக்குவோம் அப்படின்றார். கடைசியா ஒரு மொழிக்காக ஒரு மாநாடு கூட்ட முடியும் அப்படின்னும் அதற்கு லட்சக்கணக்கில் மக்கள் வருவார்கள் அப்படின்னும் நான் எதிர்பார்க்கல. ஆனா இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்து தமிழ் பற்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மட்டும் இல்லாம காலத்துடைய தன்மையால தமிழின் பெருமை மறைந்து கிடக்கிறது அப்படின்னும் இதை ஒளியேற்றி மிளிர வைப்பது தமிழர்களுடைய கடமை அப்படின்னும் அண்ணா தனது உரையில தெளிவுபடுத்தினார். இன்னைக்கு பதிவுல 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரையின் சுருக்கத்தை பார்த்தோம். இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.